ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஏர்வாடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்ரு, ஏர்வாடியிலேருந்து 2 கிலோமீட்ரு தூரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற முதியோர்கள் ஒரு காப்பகம் இருக்குது. ரொம்ப நாளாக இருக்குது. நான் வந்து வெளிநாடெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்குது. அப்போ கூட நான் வந்திருக்கேன். அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து ஒரு நேரம் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த உதவி வந்து நான் என்னுடைய சொந்த காசில் செய்யலை, நீங்கள் கொடுத்த காசில், அந்த யூடியூப் பணத்தில் வரக்கூடிய காசில் தான் நான் வந்து செய்கிறேன். அதனால் இதை வீடியோவாட்டு பதிவு பண்ணி உங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். காப்பகத்தில் என்ன நடக்குது, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்மளுடைய வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இருக்கலாம் உங்களுக்கு ஆதரவற்ற முதியோர் புதுவாழ்வு இல்லம், ஏர்வாடி. அப்புறம் செல் நம்பர் கூட இருக்குது. கொஞ்சம் பெயிண்டெல்லாம் மறைஞ்சிருக்கு. சரி, இப்போ காப்பகத்தினுடைய என்ட்ரன்ஸ் இது தான். இப்போ நம்ம உள்ளே போவோம். எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு சிசிடிவி கூட வச்சுருக்கு. அண்ணன் தான் வந்து செக்யூரிட்டியாக இருக்கார். அண்ணன்ட்ட ஒரு 2 வார்த்தை பேசுவோம். ஐயா, உங்களுடைய பேர் என்ன? உங்களுடைய சொந்த ஊர் இது? ஐயா, எனக்கு ஊர் வந்து சொந்த ஊர் கண்ணநல்லூர். சரி. என்னுடைய பேர் வந்து சிவனானந்த பெருமாள். ஓகே. எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கீங்க? இப்போ ஒரு 4 மாதமாக ஆச்சு. எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது. மனசுக்கு எப்படி இருக்குது? திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்குது. ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஹோம்க்கு உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் அந்த பக்கம் தெரியுது பாருங்க. அது வந்து எல்லாருக்குமான பொதுவான ஒரு ப்ரேயர் ஹாலு. காப்பகத்தினுடைய உள்பக்கம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அமைதியான சூழ்நிலை, காற்று நல்லா சூப்பராக இருக்கும். மரங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த இந்த பக்கம்லாம் உங்களுக்கு வந்து அந்த முதியோர்கள் இருக்கக்கூடிய ரூம்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நான் ரூமெல்லாம் வந்து காமிக்கிறேன், வாங்க பாருங்கள். அவங்க தங்கக்கூடிய ரூமும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இருக்கட்டும். 3 பெட்டு போட்டிருக்காங்க, தனித்தனியாக இப்போ கேப் போட்டு. அதுமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு, இந்த பக்கம் காற்றோட்டம் போகிறதுக்கு ஜன்னல், அப்புறம் இங்கே வந்து ஷெல்ஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வாட்டர், அதுக்கப்புறம் டாய்லெட் எல்லாமே உள்ளே இருக்குது. அப்படி தானே? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்கள் பேர் என்ன, ஊர் என்னையா? பிறந்தது தூத்துக்குடி. தூத்துக்குடி, சூப்பர். இந்த நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமாக இருக்கீங்க. ஆமாம். சரி, இங்கே உங்களுக்கு எப்படி இருக்குது இங்கே இருக்கிறது? நல்லா இருக்கு. என்னென்ன இல்லை இங்கே இருக்கு, சந்தோஷமா இருக்கா எப்படி? அதெல்லாம் நல்லா இருக்கு. சாப்பாடுலாம் கரெக்டாக டயத்துக்கு கிடைக்குதா? சாப்பாடு தான் நல்லா இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, பார்த்துருவாங்க. ஆமாம், மருந்து மாத்திரை தருவாங்க, ஊசியெல்லாம் போடுவாங்க, நல்லா கவனிப்பாங்க. ஆமாம். நீங்கள் குளிக்கிறது, துணி துவைக்கிறது? குளிக்க அங்கே ரூம் இருக்கு, அங்கே போய் குளிச்சுட்டு வந்து எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க? ஆமாம். சரி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லையா? மன நிறைவா சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாம். சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு? குழந்தை கிடையாது. குழந்தை இல்லை? இல்லை, வீட்டமாக இருந்தபோது மைனிமாக தான் கொண்டு சேர்த்து. சரி சரி, அதனால இங்கே இருக்கீங்க. ஆமாம். சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். சரி நண்பர்களே, நீங்கள் இப்போ கேட்டீங்க, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். எந்த வித பிரச்சனையும் இல்லை. நோய் நொடிகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், இடங்கள்லாம் எவ்வளோ சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குப்பை பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சுத்தபத்தமாக இருக்கும். அதேமாதிரி இதை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிடுவாங்க, க்ளீனாக இருக்கும். நான் இது வந்து இப்பவும் இல்லை, நான் ரொம்ப வருஷமாக இதுக்கு முன்னாடி நான் வந்தேன். இங்கே வந்தால் நமக்கு வந்து மனசுக்கு ஒரு தனி ஒரு அமைதி கிடைக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவங்களெல்லாம் சந்திக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு லைப்ரரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் இப்போ படம், யார் படம்? எம்ஜிஆர் படம்னு நினைக்கிறேன், 1000ல் ஒருவன். ஆமாம், 1000ல் ஒருவன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த புக்ஸு, பேப்பர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, இங்கே படிக்கிறதுக்கு, கொள்றதுக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. முன்னாடி வெறும் காடாக இருந்த இடம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களினுடைய உதவியினால் அது வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கு. நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு சின்னதாக செஞ்சால் கூட அதையுமே அவங்க வந்து பதிவு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. பாட்டி எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்.
ஆ சரி. எவ்வளோ நாள் இருக்கீங்க அங்கே? நான் வந்து 14 வருஷம் ஆயிட்டு. சரி, ஓகே. உங்கள் பேர் என்ன? எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? பக்கத்தில் தான், கள்ளிக்குளம் பக்கத்தில். கள்ளிக்குளம் பக்கத்தில். சரி, ஓகே. வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இங்கே வந்து? 14 வருஷம் ஆயிட்டு. 14 வருஷம் ஆயிட்டா? சரி சரி. ஓடிடுச்சுன்னா டெய்லி எப்படி உங்களுக்கு நேரம் போகுது? என்னால் முடிஞ்ச வேலைகளை செய்வேன். ஆ, சமையல் பண்ண போவீங்களா? அங்கே காய்கறி வெட்டி கொடுப்போம், ஆ, பெருக்குவோம். ம். அப்புறம் நான் கொஞ்சம் துணி தைப்பேன், இந்த பாட்டிங்களுக்கு சேலை அப்படி. ஓ, தையல் மிஷினில் எனக்கு தப்பீங்க? சரி சரி. ஆ, அதுக்கப்புறம் நேரம் போயிடும். நேரம் போயிடும். மனசுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கா எப்படி? அதாவது வெளி உலகத்தில் இல்லாமல் நம்ம ஒரு இதுக்குள்ளே ஒரு காப்பகத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு அப்படி எதுவும் இருக்கா? அப்படிலாம் இல்லை. இல்லை, மனசு சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, மனசு அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்குது, அவ்வளோதான். சரி, ரைட். சந்தோஷம்னு சொல்ல முடியாது. ஆ, சரி, ரைட்டு. ஏன்னா நம்ம நிறைய இழந்துட்டு வந்திருக்கோம். தண்ணி அது இப்போ பிள்ளை புருஷன் எல்லாத்தையும் இழந்ததுனால சந்தோஷம் இனி இருக்காது. சரி, அமைதி இருக்கு. அமைதி இருக்கு. சரி, நாள் கழியுது, அமைதியாக நாள் கழியுது. சந்தோஷம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகி இந்த காய்ச்சல் அந்த மாதிரி? அப்படிலாம் ரொம்ப இல்லை. இல்லை, ஆகலை இது வரைக்கும். அப்படி ஆனால் கூட அங்கே மருந்து மாத்திரைகள் எல்லாம் கிடைக்கும். ஆமாம். சரி சரி. நண்பர்களே, அவங்க சொன்னதை நீங்களே கேட்டீங்க. அதாவது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டாலும் மனசு வந்து அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, வாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே வந்து ட்ரிங்கிங் வாட்டர், சுத்தமான குடிநீர் ஃபில்டரோடு இருக்குது. இந்த பக்கம் ஒரு சின்ன கூலர் வேறு வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து செப்பரேட்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று நெருக்கடி இருக்காது. இப்போ இந்த லைப்ரரி பில்டிங் பாருங்கள், அது ஒரு செப்பரேட்டாக, அது ஒரு தனி பில்டிங். அதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் கிடையாது. அந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சுற்றி ஜன்னல் இருக்கும், காத்தோட்டம் இருக்கும், அதனுடைய டீட்டெயில் அங்கே இருக்கும். எல்லாமே அழகாக வச்சுருப்பாங்க. பெரிய அமெரிக்கா கம்பெனியில் போனால் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயில் கிடைக்காது. இங்கே வந்து லைஃப் டைம் உறுப்பினர் கூட இருக்காங்க. லைஃப் டைத்துக்கு வந்து 5000 ரூபா வாங்குறாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் இவங்க வந்து என்ன செலவாச்சு, எவ்வளோ வரவு வந்தது, நன்கொடையாட்டு எவ்வளோ வந்துச்சு, அது யார் மூலியமாக வந்துச்சு, என்னென்ன பொருட்களாக வந்துச்சு, அதே மாதிரி காப்பகத்தில் என்னென்ன செலவாச்சு, அதாவது மின்சார கட்டணமாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபோன் பில்லு, அப்புறம் அவங்க வாங்கக்கூடிய காய்கறி, மளிகை பொருள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது அதே மாதிரி அடிப்படை தேவையான மெயின்டெனன்ஸ் செலவுகள் எல்லாமே அவங்க வந்து ஃபுல்லாக எழுதி ஒரு மாதத்துக்கு என்னென்ன வரவு வந்துச்சு, எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ மிச்சம் அப்படிங்கிறத வந்து புக்காட்டு ஓப்பனாகவே வெளியே விட்டுருவாங்க. இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தவங்களுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையினால் இங்கே வந்து இருக்கிறாங்க. சில பேர் ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க, சில பேர் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இங்கே உள்ள மக்களுக்கு பெரிய சந்தோஷமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் குடும்பத்தோடு வந்து அவங்களோட பேசி அவங்களோட அன்பாக பழகிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக நீங்களும் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி உங்கள் அருகில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி பாருங்கள் அங்கே என்ன நடக்குது, நம்ம அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம், நம்மளால் எதுவும் முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே வந்து தன்னால் அந்த ஆர்வம் வரும். அதுக்கப்புறம் நீங்களே முன் வந்து அதை செய்யலாம். 52 வரைக்கும். நண்பர்களே, இது வந்து ஆண்கள் இருக்கக்கூடிய பிளாக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லைனில் மட்டும் ஒரு 6 பெட்டு, இந்த சைடில் ஒரு 6 பெட்டு, 12 பெட்டு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதி எல்லாமே அங்கே இருக்குது. அதில் இங்கே எல்லாம் பாருங்கள், பெட்டுக்கு நேராக ஃபேன் போட்டிருக்காங்க. அதனால் காற்றுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி சுற்றி நிறைய ஜன்னல் வச்சுருக்காங்க. நண்பர்களே, இங்கே உள்ள ஆட்களுக்கு வந்து யார் உதவி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு ரூபத்தில் செய்வாங்க. அதாவது அவங்க வீட்டில் நல்லது கெட்டது, இந்த மாதிரி விசேஷ நாட்கள், காது குத்து, பர்த்டே, அது போக கல்யாண நாள், அதாவது நினைவு நாள், இந்த மாதிரி நாட்களில் வந்து குடும்பத்துக்காரங்க இங்கே வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 5000 ரூபா கொடுத்தோம்னா சில பேர் 5000 ரூபா பேமெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் மத்தியானம் வந்து காய்கறி சாப்பாடுக்கு 7000 ரூபா கொடுப்பாங்க. இதே இது சிக்கன் சாப்பாடாக இருந்துச்சுன்னா 8000 ரூபா கொடுக்கணும். அதே மாதிரி மட்டன் சாப்பாடாக இருந்துச்சுன்னா 12000 ரூபா. இந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம பேரை சொல்லி அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஆக்கி பொங்கி போட்டுருவாங்க. உள்ளே வந்து சமையல் கட்டு எல்லாமே இருக்குது. நான் அதெல்லாம் அப்புறமா காமிக்கிறேன்.
அது போக அவங்களால முடிஞ்ச உதவி சோப்பு, அதுக்கப்புறம் திங்கிற தின்பண்டம், பிஸ்கட் பாக்கெட்டாக இருக்கட்டும், மிக்சராக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கல்யாண வீட்டில் வந்து மீதமாகக்கூடிய நம்ம உணவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நிறைய பேர் ஒவ்வொரு விதமாட்டு அவங்களுடைய அன்பை வந்து இங்கே செலுத்துவாங்க. அதனால தான் இந்த ஹோம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அவங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் நேரடியாகவும் வந்து செய்யலாம். அது போக நீங்கள் வந்து அங்கேருந்தே உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் செய்யணுனாலும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். எனக்குமே வந்து ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. சரி, அது இன்றைக்கி தான் எனக்கு நிறைவேறி இருக்குது. அது உங்கள் மூலியமாக நிறைவேறி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் வந்து கேண்டீன். எவ்வளோ பெரிய கேண்டீன் பாருங்கள். ஒரே நேரத்தில் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ அவங்க ஓப்பன் பண்ணும்போது நம்ம உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா இந்த சக்கப்பழம் தான். அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி எப்படி தரையோடி தரையாக இருக்குது பாருங்கள். மரம் சின்ன மரம் தான், ஆனால் சக்கப்பழம் நல்ல நீல சக்கப்பழம், சைஸு பெருசாக இருக்குது. இங்கே தான் வந்து அவங்க எல்லாம் குளிக்கிறது. இதில் சுற்றி இந்த துணி துவைக்கிறதுக்கு கல், அதுக்கப்புறம் இந்த தொட்டி நிறைய தண்ணி பிடிச்சிருவாங்க போல இருக்குது. அப்போ அதில் துவைக்கிற ஆள் துவைக்கும், குளிக்கிற ஆள் குளிக்கும். இந்த தண்ணி பூரா அப்படியே தென்னை மரம், இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளுக்கு அழகாக அது வந்து யூஸ் ஆகுது. அதில் வளர்ந்த மரம் தான் இது. இங்கேயுமே சக்கப்பழம் இருக்குது. நான் வந்து ஒரு கவரில் ஓமப்பொடி, அதுக்கப்புறம் 2 பாக்கெட் பிஸ்கட்டு, அங்கே வரைக்கும் இடம் இருக்குது போல இருக்குது. மாமரம்லாம் இருக்குது அது பின்னாடிலாம். அதுக்கப்புறம் அதில் அதான் ஓமப்பொடி ஒரு 100, அதுக்கப்புறம் 2 பிஸ்கட் பாக்கெட்டு போட்டு சும்மா கொண்டு வந்தேன். அதாவது சும்மா சாயங்கால நேரம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. வயசானவங்களெலாம் ஓமப்பொடி வாயில் போட்டால் சீக்கிரம் அது இதாயிரும். மிக்சர்னால் கொஞ்சம் அது வந்து செமிக்காது சீக்கிரம். அதனால் ஓமப்பொடி பிரச்சனை இல்லை. ஓமப்பொடி தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஒன்றும் செய்யாது. ஏன்னா நம்மளும் வந்து பார்த்து தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட முடியாது. சப்போட்டா மரம் அங்கே இருக்குது. பின்னாடி அழகான ஒரு இயற்கை சூழல், புளிய மரம். இதெல்லாம் அவங்க முன்னாடி ஹோம் ஆரம்பிக்கும் போது வச்சது, இன்றைக்கி நல்ல பெருசாகிட்டு. உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். இந்த இதை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் ஸ்டாஃபாட்டு ஒர்க் பண்ணுறாங்க. நர்ஸு, அதுக்கப்புறம் இந்த வயசானவங்கள இது பண்ணுறது, எல்லாத்துக்கும் அவங்க துணிகளை துவைக்கிறது, நிறைய விஷயம் இருக்கும். நம்ம ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியாது. டைனிங் ஹால் ஓப்பன் ஆகிட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:40. 7 மணிக்கா சாப்பாடு? 6:45 7 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க போல இருக்குது. பாருங்கள், சூப்பராக ஒரு பருப்பு சாம்பார். அதுக்கப்புறம் இது என்ன சட்னி? தேங்காய் சட்னி. கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன் இருக்குது. இனிமேல் தான் ஆட்கள்லாம் வருவாங்க. இப்போ ஆட்களோடு அமர்ந்து தான் நானும் சாப்பிட போகிறேன். கிச்சனில் எல்லாமே கொஞ்சம் நவீனமாக தான் இருக்கும். இதில் வந்து சோறு ஆக்கிறது, அதுக்கப்புறம் இது சாம்பார், அப்புறம் இட்லி அவிக்கிறது. இதில் சோறு ஆக்கிட்டு அப்புறம் தலைகீழ திருப்பி இந்த வால்வை திறந்து விட்டோம்னா தண்ணி பூரா போயிடும். அதுக்கப்புறம் சோறு எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். தோசையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தோசை போடுற கல். இவருங்க காஃபி கூட ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நாஸ்டா 2 கிரைண்டரு மாவு அரைக்கிறதுக்கு. இங்கே தான் வந்து ஏதாவது மீட்டிங் போடுறதா இருந்தால் இங்கே தான் போடுவாங்க போல இருக்குது. இது ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. யார் யார் வந்து காலை சாப்பாடு, மதியம் விருந்து, ராத்திரி விருந்து யார் கொடுக்குறாங்க அவங்க பேரெல்லாம் இதில் எழுதிடுவாங்க. 6:45 ஆகிட்டு பார்த்தீங்களா? எல்லோரும் அப்படியே வரிசையாக அப்படியே டைனிங் ஹாலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இப்போ உள்ளே போய் அவங்களோட அமர்ந்து சாப்பிட போகிறேன். இந்த எல்லா பாட்டிமார்கள், தாத்தாமார்கள் எல்லாம் வராங்க. இன்னும் இருட்டலை, வெளிச்சமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. இதில் வந்து ஒரு சில நடக்க முடியாதவங்க மட்டும் ரூமில் இருக்காங்க. அவங்களுக்கு இங்கேருந்து கொண்டு போய் ரூம்லேயே அவங்க வந்து சாப்பாடை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஏற்பாடு வந்து அருமையான குடும்பத்தார் வந்திருக்காங்க. அருமையான சகோதரர் பேரு அப்துல் கரீம் ஷேக்
அவருடைய அருமையான மனைவிக்கு இருக்காங்க. மகங்க மகா அவர் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. அவளுக்கு 2 பிள்ளைகள், அருமையான சகோதரர், வெளிநாட்டில் வேலை பார்த்தாரு. வந்திருக்கிற அவர்களை நாம் அன்போடு கைத்தட்டி நாம் இந்த தாத்தா பாட்டிமார்கள் ரூமில் இருந்து வரும்போதே கப்பு, அதுக்கப்புறம் பிளேட்டு எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ சில பேர் வந்து 2 தோசை போதும்பாங்க, சில பேர் 3 தோசை வாங்குறவங்க 3 தோசை வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் காஃபி நல்ல பால் காஃபி அதையும் கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு அதோடைய அவங்களுக்கு குட் நைட் தான். நண்பர்களே, சாப்பாடு சூப்பர் சாப்பாடு. ஒரு 3 தோசை கொடுத்தாங்க. 3 தோசையும் நல்லா சாப்பிட்டேன். சட்னி நல்லா இருந்துச்சு, சாம்பார் நல்லா இருந்துச்சு. எதையுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. உரப்பெல்லாம் கிடையாது, நார்மலாக இருந்தது. எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல சந்தோஷம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். இன்றைக்கி ராத்திரி சாப்பாடுக்கு 5000 ரூபா கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஓமப்பொடி, பிஸ்கட்டு அது 2 சேர்த்து வந்து 3500 வந்துச்சு. கிட்டத்தட்ட 8500 அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தனித்தனியாக எழுதி பில்லெல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து மொத்தம் ஒரு 78 பெரியவங்க இருக்காங்க. அவங்கள கவனிக்கிறதுக்கு 19 பேர் இருக்காங்க. நான் வந்து அந்த பிஸ்கட் பாக்கெட்லாம் வந்து 100 பார்சல் கொண்டு வந்தேன். இப்போ வந்து சாப்பாடுக்கு நம்ம வந்து பணமாக நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க ஹோமில் உள்ள சாப்பாடு ரெடி பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருந்து ரெடி பண்ணி இல்லைன்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அப்படி கூட கொண்டு வந்து நம்ம கொடுக்கலாம். அவங்கள்ட்ட வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டுட்டு அதை கொண்டு வந்து நம்ம கொடுத்தாலும் அதுவும் ஓகே தான். நம்ம மக்களில் ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த நீ ஒரு பெருசாக வீடியோ போட்டு அதை பெரிய பாப்புலராக ஆக்கணும்னு நினைக்கிறிய, ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறியன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. இங்கே நடக்கக்கூடிய விஷயம் உலக மக்களுக்கு தெரியணும், நீங்களும் உதவி செய்கிறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், ஒளிவு மறைவு இல்லாமல். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லாட்டாலும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தான்.